வணக்கம். காஞ்சிபுரத்தில் லோடு இறக்க வந்தோம். இன்னும் இறக்கலை. வண்டி நிற்கிது, வரன்னுக்கிறாங்க. இந்த வண்டியில் இருக்கிற லோடை இந்த சைலோவுக்கு மாற்றணும். அவங்க வந்து போட்டு வரணுங்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம். அதாவதுங்க, எல்லாருக்குமே அவசரம்தான். லோடு இறக்கணும், லோடு பிடிக்கணும், வண்டி ஓட்டணும், போகணும், வரணும், எல்லாத்துக்கும் அவசரம்தான். இதை விட ஒரு பெரிய அவசரக்காரர் இருக்காங்க. யார்? ரோட்டில் போகும்போது டூ வீலர்கார் வரானே, ஐயோ சாமியே, நானும் டூ வீலரில் போகிறேன், வேகமாக போனாலும் விவரமாக போகணும், கொஞ்சம் பார்த்து போகணும். ஆனால் சும்மா இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ஒதுக்கிட்டு போயிடுவான். நாம் கொஞ்சம் லெஃப்ட்டோ ரைட்டோ வந்தோம்னா சிக்கல் தான். அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்துங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. அதேமாரி சந்தோஷங்களும் இருக்கும். எந்த நேரம் சந்தோஷம் வரும், எந்த நேரம் சங்கடம் வரும், யாராலையும் கணிக்க முடியாது. வாழும்போது கொஞ்சம் சந்தோஷம் நாம் உருவாக்கி வாழணும். அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்குதுன்னா, ரெண்டு வழியில் கிடைக்கும். எப்படி? நாம் சொந்தமாக சிந்திக்கணும், சொந்தமாக உழைக்கணும். அடுத்தவங்களோட கடன் வாங்கி சிந்திக்கக்கூடாது, அடுத்த உழைப்பில் வாழக்கூடாது. இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வாழலாம். இது ரெண்டையும் ஏற்றுக்காமல் நீ எப்படா வாழ்ந்துடலாம், நீ எப்படா பிழைக்கலான்னு நினைக்கிறவங்களாம் அதெல்லாம் பேசிக்கிட்டு அது அவங்க யோசிக்க வேண்டியது. நம்மளை பற்றி மட்டும் சிந்திப்போம். நமக்கு தெரிஞ்ச 4 கருத்தை 4 பேர்த்துக்கு சொல்லுவோம். இந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் போதும். அவங்களும் எடுத்துக்கலாலும் பரவாயில்ல. நம்ம யாரையும் தவறான வழிக்கு சொல்ல மாட்டோம், தவறான ஆளுங்க கூட பழக மாட்டோம். நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க நான் நம்புகிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கூட பழகுறவங்க பேசுகிறவங்கெல்லாம் என்ன மாரி தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்க என் வழிக்கு என்ன மாதிரி மாறிடுவாங்க, இல்லைன்னா அவங்க மாறி போயிடுவாங்க. இவன் ஆள் சரியில்லை, ஏன்னா இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி. இது நான் என் வாழ்க்கையில் பலவங்களை வச்சு நான் பார்த்துருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மற்றவங்க வழிக்கு போக மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தப்பான ஆளே நான் கிடையாது. ஆனால் தப்பாக உருவாக்கப்பட்டாலும் நான் உருவாக்க மாட்டேன். என்னால் நானும் யாரையும் தப்பாக உருவாக்க நினைக்கவும் மாட்டேன். இன்னொருத்தரை பொறாமல் பிடிக்கவும் மாட்டேன். இதுமாரி அடுத்துக்கு சொல்லி கொடுத்து தான் நான் பழக்கம். நம்ம வயசுக்கு ஒரு காலேஜ் வாத்தியார் மாதிரி நம்ம நடந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது போகிற வர வழியெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் நாம்ளே தையத்தக்கான்னு குதிச்சோம்னா நம்ம பிள்ளைங்க அதுக்கு மேலே தான் இருக்கும். அதுக்காக நம்மக்கிட்ட ஒருத்தன் வம்புக்கு இழுக்கிறான்னா அவனை பார்த்துட்டுருன்னு சொல்லலை, தப்புக்கு போவாதான்னு சொல்கிறேன். தப்பாக வரவனை விட வேண்டாம். நம்ம முதல்ல தப்புக்கு போகக்கூடாது. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். பிரச்சனை உருவாகிறது இன்னொரு பிரச்சனை கொண்டு வரனால தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைமு நிமிஷம் நொடி எல்லாம் வேகமாக போயிடும். அதுக்கு ஈடுகாட்ட நம்மளால் உழைக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த உழைப்புக்கு தகுந்த வருமானம், அதுக்கு தகுந்த வாழ்க்கை, அதுக்கு மட்டும் கணக்கு போட்டு வாழ கற்றுக்கணும். இன்னொருத்த வாழ்க்கையை பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? உடம்புக்குள்ள ஒரு பாக்ஸ் எல்லாம் அடி வாங்கிடும். நம்ம உழைக்கிறதுனாலையோ
கஷ்டப்படுறதுனாலையோ நமக்கு உடம்புல பாய்ச்சி அடி வாங்காது. இன்னொருத்தனை பார்த்து வெம்புறது, உரும்புறது, சீண்டுறது, இதனால தான் அவங்கவுங்க பாய்ச்சி அவங்க உடம்புக்குள்ளே அடிவாங்க. உண்மை. சிந்திச்சு பாருங்கள். நான் ரொம்ப பெரிய ஆள், நீங்கள்லாம் எனக்கு அடங்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஒருத்தன் காரில் போனான். ஃப்ரெண்டு வீல் ஃபஸ்ட் ஆகி லாரியில் போய் நேராக அடி சேர்த்தான். நான் என் கண்ணு முன்னால் பார்த்தேன். வேண்டாம். நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்குன்னா அது கடவுள். அது நம்மளை உருவாக்குறாரு. சொல்லுகிறா. வணக்கம்.